ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸ்பிளைன் இன் தமிழ் சேனல். இந்த சேனல்ல நம்ம நெவர் ஹேவ் எவர் ஷோ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி 6 எபிசோட பத்தி பார்த்துட்டோம். இப்போ நம்ம 7வது எபிசோட பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது ஒரு சின்ன ரீகப்பா பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எபிசோட்ல இது கொஞ்சம் பெரிய எபிசோட். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்கு. தேவி பேக்ஷனை டேட் பண்றதா சொல்லி ஒரு ரூமர் ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அது பொய்ன்றதை யார்கிட்டயும் சொல்லாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில அது ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தேவி அவங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு வாழணுன்றதுக்காக ஹுடிஸ் போட்டுக்கிட்டு லாங் டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் ஒளிஞ்சு கிளாஸுக்கு போயிட்டு திருப்பி யாருக்கும் தெரியாம அங்க இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தேவி அவங்க ஸ்கூல் ஹால்வேல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி இந்த பையன் கீழே வந்துடுறான். எல்லாரும் தேவியை பாத்துடுறாங்க. அப்போ ட்ரெண்டும் அங்க இருக்காரு. ஆனா ட்ரெண்ட் தேவியை பத்தி கேட்கறதுக்கு பதிலா தேவியோட வீடியோல இருந்து கமலாவை பார்த்துட்டு கமலாவை பத்தி கேக்குறாரு. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றாரு. சோ இப்பதான் தேவிக்கு ஒரு விஷயம் புரியுது. பேக்சன் இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் பெருசா சொல்லல. அதனால யாரும் இவங்களை தப்பா நினைக்கலன்னு சொல்லி இவங்களுக்கு தான் புரியுது. ஒருவேளை பேக்சனுக்கு இவங்களை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறாரு. அப்படியே இவங்க திரும்பி பார்க்கும்போது பேக்சன் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால இவங்களுக்கு டோட்டலா மூட் ஆஃப் ஆயிடுது. தேவி அங்க இருந்து போய் ஃபேபியோலாவும் எலனாரையும் மீட் பண்றதுக்காக போறாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் தேவி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னா போன எபிசோட தேவி அவங்கள பார்த்து ரொம்பவே கத்தி பேசிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி கத்தி பேசி ஆல்ரெடி 2 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அவங்க ஜோனான்னு ஒரு பையனை புதுசா ஃப்ரெண்டா சேர்த்திருக்காங்க. நீங்க கூட பேசாம இருந்த டைம்ல ஜோனா தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேபியோலாவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி அவங்க கேன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல ஜோனாவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி கேன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. தேவி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்றதையும் சொல்றாங்க. அதுக்கு எலனாரும் ஃபேபியோலாவும் ஆமா எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்க பேக்சனை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தோம் சொல்றாங்க. ஏன்னா எலனாரும் ஃபேபியோலாவும் தேவியும் பேக்சனும் இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தாங்க. இப்பதான் பேக்சன் தேவியை பிரேக்கப் பண்ணிட்டாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு பொய். ஏன்னா எப்பவுமே தேவியும் பேக்சனும் ஒன்னா இருந்ததே கிடையாது. ஆல்ரெடி எலனாரும் ஃபேபியோலாவும் தேவி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால இப்போ இந்த விஷயத்த பத்தி சொன்னா இவங்க இன்னும் கோவமாவாங்கன்னு சொல்லி தேவி மறுபடியும் இந்த விஷயத்த சொல்லாமலே மறைக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜோனா குறுக்கால பேசுறாரு. அதுக்கு தேவி நீ வாய மூடுன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எலனாரும் ஃபேபியோலாவும் இல்ல உனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கா, எங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்க டைம்ல எங்களுக்கு ஜோனா தான் ஹெல்ப் பண்ணா. அதனால நீ ஏன் இப்ப அவனை வாய மூட சொல்றன்னு சொல்லி கேக்குறாங்க. தேவி உனக்கு என்ன அப்படி பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேபியோலா அவங்க கேன்றத தேவி கிட்ட சொல்றாங்க. தேவியுமே இது ஒரு ஹாப்பியான விஷயத்த எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கால இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. அதனால தேவியுமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனாலதான் ஜோனாவை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு 3 பேரும் தேவியை பார்த்து முறைக்கிறாங்க. அதுவும் இல்லாம நம்ம 3 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால இன்னைக்கு நைட் எங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி தேவி எலனாரையும் ஃபேபியோலையும் கூப்பிடுறாங்க. அண்ட் கண்டிப்பா ஜோனாவை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்றாங்க. தேவிக்கு தெரியும் இந்த டைம் அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க கண்டிப்பா இழந்துருவாங்கன்றது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து பிங் பாங் கேம் விளையாடுறாங்க. அப்படி அந்த கேம் விளையாடும் போது அந்த கேம்ல இருக்க கப்ல நிறைய பீர் தான் ஊத்தி வச்சிருப்பாங்க. சோ தேவியும் இந்த கப்ல பீர் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எலனார் நிஜமான பீரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அது ஒரு ஃபுல் பீர் தான் சொல்லி தேவி சொல்றாங்க. இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எலனாருக்கு ஜோனா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்து எலனாரும் ஃபேபியோலாவும் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவி நான் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீங்க என்கிட்ட தான் பேசணும்னு சொல்லி ஜெலஸ் ஆகுறாங்க. இப்போதான் எலனார் என்னோட ப்ராப்ளம் வந்த போதும் ஜோனா தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான், சோ அதனால அவனை பத்தி இப்படி பேசாதன்னு சொல்லி சொல்றாங்க. தேவி மறுபடியும் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் எலனார் அவங்க அம்மாவை பத்தியும் அவங்க எப்படி அவங்க ஆக்டிங் கரியரை விட்டுட்டு இங்க வந்து ஹோட்டல்ல வேலை செய்யறாங்கன்றதையும் பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அனுப்பின போஸ்ட் கார்ட்ஸ் எல்லாமே ஒரு பொய்யான போஸ்ட் கார்டுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு தேவி நீ உங்க அம்மாவை நேரா மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசுனியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நாங்க இருந்து பதட்டமாயி ஓடி வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் நீ ஏன் பேச ட்ரை பண்ணலன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு எலனா ஜோனா தான் இந்த மாதிரி பிடிக்காதவங்க கிட்ட எல்லாம் பேசாதன்னு சொல்லி சொல்லியிருக்கான். அதனால நானும் அதை ஃபாலோ பண்ணி எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இப்ப எனக்கு அவங்களை பிடிக்கல, அதனால நான் இப்ப பேசாம இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவன் மெயினா ஒன்னதான் ரெஃபர் பண்ணி சொன்னான். தேவி அதுக்கு உங்க அம்மா பேசலன்னா என்ன, நீ பேசுறதுக்கு ட்ரை பண்றது தானே, நீ ஏன் பேசாம இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எங்க அம்மா என்கிட்ட 2 மாசமா போய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பொய்யான போஸ்ட் கார்டையும் அனுப்பியிருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா பேச மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டைம்ல தேவிக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்றத ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க எலனாரோட அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. மறுநாள் தேவி எலனாரோட அம்மாவான வாங் கிட்ட அவங்க வேலை செய்யற ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ எலனாரோட அம்மா வாங் உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம உன்னோட ஐப்ரோஸ் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி தேவியை கிண்டல் பண்றாங்க. தேவி நீங்க எலனார் கிட்ட ஏன் பேசலன்னு சொல்லி வாங்க கேக்குறாங்க. இல்ல நான் பேச ட்ரை பண்ணேன், நான் டெக்ஸ்ட் பண்ணேன், கால் பண்ணேன், அவ தான் என்கிட்ட ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி வாங் சொல்றாங்க. அதுக்கு தேவி நீங்க இதை விட அதிகமா பண்ணணும், ஏன்னா நீங்க உங்க பொண்ணு கிட்ட போய் சொல்லிருக்கீங்க, அதனால இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வாங் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு தேவி நீங்க எலனார் கிட்ட நேரடியா பேசணும், அப்பதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எலனார் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க ரொம்ப லக்கியா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த நாள் அவங்க லஞ்ச் டைம்ல எலனார் ஃபேபியோலா ஜோனா அப்புறம் தேவி இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபேபியோலா அவங்க வீட்டுல அவங்க ஒரு கேன்னு சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறதா சொல்றாங்க. தேவி கண்டிப்பா உங்க வீட்டுல நீ சொல்லணும், அவங்க கண்டிப்பா இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஃபேபியோலா
ஃபேபியோலா எங்க வீட்ல எனக்கு மைக்கேல் பி ஜார்டன் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேவி யாருக்கு தான் இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இல்லன்னு சொல்லி ஃபேபியோலா சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான், ஏன்னா நீ ஒரு கே அப்படின்னு சொல்லி தேவி சொல்றாங்க. நீ சொல்லு, கண்டிப்பா உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க எலனாரோட அம்மா லஞ்ச் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எலனார் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நேத்தி தேவி எலனாரோட அம்மா வாங்கிட்ட நேரா வந்து பேசுங்கன்னு சொன்னதுனால அவங்க நேரா ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க. எலனார் அங்க இருந்து அப்செட் ஆகுறாங்க. அப்செட் ஆகி எழுந்து போயிடுறாங்க. ஃபேபியோலா தேவியை பார்த்து நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. வாங் எலனார் கிட்ட நீ நில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு நாள் நம்ம இப்படியே இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. எலனார் நீங்க எவ்வளவு நாளா இந்த ஊர்ல இருக்கீங்க, என்கிட்ட ஏன் சொல்லலன்னு சொல்லி கேட்கும்போது 2 மாசமா நான் இந்த ஊர்ல இருக்கேன்னு சொல்லி வாங்க சொல்றாங்க. 2 மாசமா இங்க இருக்கீங்க, எனக்கு ஒரு போன் பண்ணல, என்ன நேர்ல வந்து பாக்கல, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எலனார் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இல்ல நான் வந்து தோத்து போயிட்டேன், என்ன அவங்க அந்த ஷிப்ல இருந்து டிராமா குரூல இருந்து எடுத்துட்டாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன், அப்போ நான் ஒரு தோத்து போன ஆளா உன்னை பாக்குறதுக்கு விரும்பல, அதனாலதான் நான் உன்னை வந்து நேர்ல பாக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எலனார் நீங்க என்னவா இருக்கீங்க, என்ன வேலை செய்யறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீங்க என் கூட இருந்ததான் எனக்கு பிடிக்கும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம எலனாரோட அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால அவங்களோட ஸ்டெப் மதர் அவங்கள பாத்துக்கிறாங்க, ஆனா உங்க அளவுக்கு இருக்காதுன்னு எலனார் சொல்றாங்க. அவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் சேல் வருது, அதாவது பிஸ்கெட்ஸ் அண்ட் பேக் பண்ற ஐட்டத்தெல்லாம் சேல் பண்ணலாம். அதுக்கு ஃபேபியோலோட அம்மா தான் ஆர்கனைசரா இருக்காங்க. அதோட போஸ்டர் ஒரு இடத்துல ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு எலனாரோட அம்மா வாங் நம்ம வேணா இந்த பேக்கிங் காம்படிஷனுக்கு 2 பேரும் ஒன்னா போலாம், நான் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எலனாரோட அம்மா வாங் இப்போ அவங்க தங்கி இருக்க ரூம்ல 4 பேர் இருக்காங்க, அங்க பேக் பண்றதுக்கு அவன்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப தேவி நீங்க எங்க வீட்டுல வேணா வந்து பேக் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. மறுநாள் எலனாரோட அம்மா வாங், எலனார், தேவி அப்புறம் ஃபேபியோலா இவங்க 4 பேரும் சேர்ந்து தேவியோட கிச்சன்ல பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எலனோட அம்மா உங்க வீட்டு கிச்சனை யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தங்கி இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க வாஷிங் மிஷின் ரொம்பவே ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேவி எலனார் அவங்களோட ஸ்கூல் டிராமா கிளாஸ்ல சேர்ந்ததாகவும் அதுல அவங்களுக்கு ஒரு லீட் ரோல் கிடைச்சிருக்கிறதாவும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எலனோட அம்மா வாங் அவங்க பொண்ணை அப்ரிஷியேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நடக்கிற ரிஹர்சல்ல ஹெல்ப் பண்றதாவும் சொல்றாங்க. அப்படியே எலனோட அம்மா வாங் உங்களை பத்தி சொல்லுங்க, நான் ரொம்ப நாளா இங்க எல்லாம் இருந்தால உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது, யாருக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, என்ன நடந்துச்சுன்றத பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு எலனார் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனோட பேரு ஆலிவர்ன்றதையும் சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவன் ஒரு டெக் கைன்னு சொல்றாங்க. அதுக்கு வாங் நீ ஒரு டெக் பையனை பிடிச்சிருக்கிறது நல்லதுதான், ஏன்னா 2 பேரும் ஆக்டரா இருந்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈகோ அதிகமா இருக்கும், சோ 2 பேரும் மாறி மாறி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வாங் உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன், அதாவது பாக்ஸ்டன் இங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எலனார் தேவியும் பாக்ஸ்டனும் ரொம்ப நல்லா டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தேவி மறுபடியும் ஆமான்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க சொன்ன பொய்ய மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபேபியோலா பார்த்து நீ கே தானன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபேபியோலா எலனர் கிட்ட நீ உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டியான்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. அதுக்கு எலனோட அம்மா இல்ல எனக்கு உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேபியோலா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ஒரு பேக்கிங் சேல் நடக்குது. அதுக்கு ஃபேபியோட அம்மா தான் ஹெட்டா இருக்காங்க. தேவியோட அம்மா அங்க வந்து தேவியை மீட் பண்றாங்க. ஆனா அவங்க வீட்ல குக்கீஸ் செய்யாம ஸ்டோர்ல இருந்து குக்கீஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து தேவி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இங்க வந்திருக்க எல்லாருமே அவங்க வீட்ல இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா இங்க வந்திருக்க யாரும் டாக்டர் இல்ல, நான் நிறைய பேரை காப்பாத்துறதுனால எனக்கு டைம் இல்ல செய்யறதுக்குன்னு சொல்லி தேவியோட அம்மா நளினி சொல்றாங்க. அந்த இடத்துக்கு எலனோட அம்மாவை வாங்க வராங்க. ஆனா இவங்களை பார்த்து தேவியோட அம்மாவும் சரி ஃபேபியோலோட அம்மாவும் சரி அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தேவி, ஃபேபியோலா, எலனார் இவங்க 3 பேரும் சின்னதா இருக்கும்போது எலனோட அம்மாவன வாங் அவங்கள ஒரு கார்னிவலுக்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த கார்னிவல்ல அவங்க பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடிஷன் கால் வந்ததுனால இவங்க 3 பேரையும் அங்க பெயிண்டிங் இடத்துல விட்டுட்டு ஆடிஷனுக்கு போயிட்டு திரும்பி வந்துடலான்னு சொல்லி போறாங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுது. அவங்க ஆடிஷன்லயும் தோத்து போயிடுறாங்க. இவங்களை வீட்டுல போய் டிராப் பண்றதையும் மறந்துடுறாங்க. அதனால இவங்க 3 பேரும் தனியா ரோட்ல உட்காந்துருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தனால தான் ஃபேபோட அம்மாவுக்கும் சரி தேவியோட அம்மாவுக்கும் சரி அவங்கள சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நேர்ல பார்த்ததுனால அவங்க நீ எப்ப வந்த, எவ்வளவு நாள் நீங்க இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வாங் அவங்களுக்கு வேலை போனதை மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த ஊர்ல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுவும் இல்லாம இந்த ஊர்ல தான் எனக்கு முக்கியமா தேவையான ஹாலிவுட் இருக்கு, அதனாலதான் நான் இங்க இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நளினி இந்த ஊர்ல தான் உன்னோட பொண்ணு இருக்கா, அதையும் மறந்துடாதன்னு சொல்லி சொல்றாங்க. வாங் ஆமா என் பொண்ணு இருக்கா, இவ்வளவு எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கும் போது எலனாருக்கு அவங்களோட ஃபேஸ் சுத்தமா சேஞ்ச் ஆயிடுது. அவங்க அம்மா அவங்களுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஆனா அவங்க அம்மா இந்த ஊர்ல தான் ஹாலிவுட் இருக்கு, ஆக்டிங் கரியரை கண்டினியூ பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதா சொன்னதை நினைச்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மிஸ் வாங் நேத்து நாங்க எல்லாம் மீட் பண்ணோம், அப்போ நாங்க நிறைய விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க டேட் பண்ற விஷயத்தெல்லாம் பத்தியும் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபேபியோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி, அதனால இந்த டேட் பண்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பட் நளினி அதாவது தேவியோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதனால அவங்க இந்த டேட் பண்ற விஷயத்துக்கு எல்லாம் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால நளினி அவங்க ரொம்ப சின்ன பசங்க, இந்த வயசுல அவங்க டேட் எல்லாம் பண்ணக்கூடாது
கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம நீ பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல, யாருக்கு இந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபேபியோலா யாருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஈவன்ற பொண்ண பிடிச்சிருக்கு. அதே போல பாய் ஃப்ரெண்டா இல்லன்னு சொல்லி தேவி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாக்ஸ்டனை பிடிச்சிருக்கு. அந்த டைம்ல நளினி, அதாவது தேவியோட அம்மா, நீ 21 வயசு ஆகுற வரைக்கும் உனக்கு டேட்டிங் பண்றதுக்கு பெர்மிஷனே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. தேவி கன்ஃபியூஸ்டா இல்லன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வாங், அதாவது எலனாரோட அம்மா, திடீர்னு இல்ல அவளுக்கு இப்ப யாரும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, பாக்ஸ்டன் கூட அவ ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. நளினி தேவியை பார்த்து, பாக்ஸ்டனா யார், அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்த பையனா, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப கோவமா தேவியை திட்டுறாங்க. எல்லாரும் இந்த டைம்ல ரொம்பவே கன்ஃபியூஸ்டா, அது மட்டும் இல்லாம பதட்டமா வாங்க பார்த்துட்டே இருக்காங்க. தேவி இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, எதுவும் நடக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எலனார் தேவி சப்போர்ட் பண்றதுக்கு, ஆமா அவங்க 2 பேரும் டேட் பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ தேவி சொல்றாங்க, இல்ல நான் சீரியஸா போய் சொன்னேன், எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன், நான் எப்பவுமே பாக்ஸ்டனை டேட் பண்ணதே இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே கன்ஃபியூஸ்டா பாக்குறாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்காங்க. இந்த டைம்ல எலனோட அம்மா வாங், இந்த பிஸ்கெட்டை நான் எங்க வைக்கிறதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஃபேபியோலோட அம்மா, நீங்க இந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. தேவியோட அம்மா அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத பத்தி ஆர்கியூ பண்றாங்க. அதுக்கு தேவி, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா இப்ப எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் இல்ல, எதுவும் நடக்காது, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இப்ப கரெக்டா இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் தேவி பாக்ஸ்டனை எப்பவுமே டேட் பண்ணது இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அவங்கள என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபேபியோட அம்மாவும் அவங்களும் சேர்ந்து எல்லா பிஸ்கெட்ஸையும் வித்துடுறாங்க. ஃபேபியோட அம்மா, வாங் மாதிரி இல்லாம நம்ம ஒரு நார்மலான ஃபேமிலியா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஃபேபியோலா, நீங்க வேணா நார்மலா இருக்கலாம், நான் நார்மலா இல்லன்னு சொல்றாங்க. உனக்கு ரோபோட்ஸும் அது மட்டும் இல்லாம நீ போட்ட ட்ரெஸ் வேணா வித்தியாசமா இருக்கலாம், மத்தபடி நீ ஓகேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு ஃபேபியோலா, இல்ல நான் ஒரு கேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நிமிஷம் அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஃபேபியோலா கிட்ட எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க. ஃபேபியோலா ரொம்பவே பயந்து, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, நான் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லி மறுபடியும் கேக்குறாங்க. ஃபேபியோட அம்மா, இல்ல நீ திடீர்னு இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னதுனால எனக்கு திங்க் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து ஃபேபியோலா கிட்ட பேசுறாங்க. அப்போ அவங்க, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன், நீ என்ன, நீ என்னோட பொண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. இதை சொல்றதுக்கு தான் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வீட்ல இருந்து எல்லாரையும் மீட்டிங்க்கு கூப்பிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த ஹாலுக்கு எரிக்னு அவங்க கிளாஸ்ல இருந்து ஒரு பையன் வரான். நீங்க இந்த பேக்கிங் செல்ல விற்காத பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தானே, நான் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேக்குறான். ஃபேபியோலோட அம்மாவும் சரி ஃபேபியோலாவும் சரி மீதி இருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா ஃபேபியோலா, எலனாரன், தேவி, ஜானா இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொய் சொன்ன விஷயத்த பத்தி கேக்குறாங்க. அதுக்கு தேவி, இல்ல நான் பொய் சொல்லல, நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்க, நான் வந்து அது இல்லன்னு தான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜோனா, இதுக்கு பேர் தான் பொய் சொல்றதுன்னு சொல்றாங்க. தேவி மறுபடியும், நீ வாய மூடுன்னு சொல்லி ஜோனாவை பார்த்து கத்துறாங்க. தேவி, ஆமா நான் பொய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, எனக்கு பதில் உங்க கேங்ல நீங்க ஜோனாவை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எலனாரும் ஃபேபியோலா, உன்னை ரீப்ளேஸ்லாம் எங்களால பண்ண முடியாது, நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருப்போம்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜோனா, என்னால எப்பவுமே இந்த குரூப்ல இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு சோஷியல் மீடியால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். தேவி, நேத்து வாங் ஃபேபியோலா பத்தி அவங்க அம்மா கிட்ட ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஃபேபியோலாவும் அவங்க அம்மா கிட்ட ஒரு கேன்றத சொல்லிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்றாங்க. சோ இன்னில இருந்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், சோ இதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டயுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தேவியை ஃபேபியோலாவும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க டிராமா கிளப்ல நடக்கிற ரிஹர்சலுக்கு அவங்க அம்மாவான வாங்க பாக்குறதுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ அவங்க தியேட்டர் கிளாஸ்ல இருக்க டீச்சர் எலனாரு ஒரு முக்கியமான லீட் ரோல்ல இந்த பிளேல இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எலனோட அம்மாவான வாங் இதை கேட்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேஸ பாத்தீங்கன்னா லைட்டா சேஞ்சா இருக்கும். ஏன்னா எலனோட அம்மாவான வாங் எப்பவுமே ஒரு லீட் ரோல்ல இருந்ததே இல்ல. அவங்க பொண்ணு ஆக்டிங் கரியர்ல ஒரு லீட் ரோல்ல இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பெருமையா இருக்காங்க. ஆனாலுமே அவங்க சின்ன ஜெல்லஸோட இருக்காங்க. எலனார் அவங்க ஸ்டேஜ்ல ஏறி அவங்களோட லைன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு ஆளு எப்படி அவங்களோட சொந்த பேஷன்ட்காக அவங்க ஃபேமிலியை விட்டு வெளியே போனதை பத்தி அவங்க அந்த பிளேல நடிக்கிறாங்க. இதை பார்த்து எலனோட அம்மாவான வாங் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லைஃப்ல நடந்த விஷயம் மாதிரியே இருக்கு. மறுநாள் தேவி அவங்க ஸ்கூல் ஹால்வேல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ பாக்ஸ்டன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவருக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி அவர் மெசேஜ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபேபியோலா தேவி கிட்ட வந்து எலனோட அம்மா மறுபடியும் காணா போயிட்டாங்க, அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு மறுபடியும் எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க ஒரு வேற ஒரு ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் எலனாரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபேபியோலா சொல்றாங்க. இது தெரிஞ்சதுனால எலனார் அவங்க டிராமா கிளாஸ்ல இருந்து நின்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம டிராமா கிளாஸ்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்ம கண்டிப்பா எலனாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஃபேபியோலா கூப்பிடுறாங்க. அதே டைம் தேவிக்கு பாக்ஸ்டன் கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அவரு, நீ கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நீ போய் சொன்னதை எல்லார்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. தேவி இப்போ என்ன பண்றதுன்னு நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. யாருக்கு ஹெல்ப் பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. ஒரு பக்கம் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான பாக்ஸ்டன் இருக்கா, இன்னொரு பக்கம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான எலனார், 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ பாக்ஸ்டன், கண்டிப்பா நீ எனக்கு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. கடைசியா தேவி ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க பாக்ஸ்டனை பாக்குறதுக்கு போறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நம்ம இன்னொரு எபிசோட்ல
எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் மறக்காம இந்த பேஜை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டிவி சீரிஸை பத்தி பார்க்கணும்னா மறக்காம அந்த சீரிஸோட நேம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.